இங்க பாருங்க ராக்கி மேடம். ராக்கி மேடமா? நீங்க என்ன வேணாலும் யோசிச்சுக்கோங்க. ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீட்டோட ஓனர் இதுக்கப்புறம் நான் தான். தட்ஸ் ஆல். இதுதான் விஷயம். குட் நைட். இல்ல, இது சரியான டைம் கிடையாது. மகேஷ் மாமாவை இப்ப பார்க்க முடியாது. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் போய் பார்க்கலாம். நான் இங்க இந்த வீட்ல எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக வந்திருக்கேன். நான் ஒருவேளை ராக்கியம்மா கிட்ட உண்மையை சொன்னா, நான் இந்த வீட்ல எதுக்காக வந்திருக்கேன், என்ன இன்டென்ஷன் சொன்னா, மகேஷ் மாமா என்கிட்ட என்ன சொன்னாருன்னு சொன்னா, இந்த விஷயம் கண்டிப்பா எல்லார் காதுக்கும் போயிடும்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பிருத்வி இந்த விஷயத்த அவனுக்கு சாதகமா பயன்படுத்திப்பான். அவன் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பான். ஆனா இந்த தடவை சண்டை நேருக்கு நேரா நடக்குது. நான் பிருத்வியை நிச்சயமா ஜெயிக்க விட மாட்டேன். நான் என்னோட குடும்பத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேங்கிற விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது. ஒருவேளை அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா, என்கிட்ட இவ்ளோ பவர்ஸ் இருந்தும், நான் இந்த வீட்டோட ஓனரா இருந்தும், அவனை எதுக்காக வீட்டை விட்டு வெளியே அனுப்பலன்னு அவன் கண்டிப்பா யோசிப்பான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அவனை ரொம்ப அதிகமாவே வெறுக்கிறாங்க. நான் பிருத்விய என் கண்ணு முன்னாடியே தான் வச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எதிரிய கண்ணு முன்னாடியே வச்சிருந்தாதான் அவனோட எல்லா மூமெண்ட்டும், அவன் என்ன யோசிக்கிறாங்கிறது தெரியும். அவன் எப்போ என்ன பண்ண போறான்னு தெரியும். நான் 24 hours அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் பிருத்விக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க கூடாது. அவன் எதையுமே அழிக்க கூடாது. மகேஷ் மாமாவோட இந்த நிலைமைக்கு யாரு காரணங்கிறத நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அப்புறம் ரிஷப் சார் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். என் மனசுக்குள்ள நிறையவே கேள்வி இருக்கு. அதுக்கான பதில் எனக்கு வேணும். இந்த வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரே கேள்வியா இருக்கு. நான் எல்லா கேள்விக்குமே பதில் கண்டுபிடிச்சாகணும். பிருத்வி இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். ஒவ்வொரு அடியிலையும் என்னை பயமுறுத்த முயற்சி பண்ணுவான். ஆனா நான் பயப்படக்கூடாது. அவனை பயமுறுத்தணும். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு அடி மேல போய் அவனை ஜெயிக்கணும். எனக்கு நிறைய சக்தி வேணும். பிருத்வி மாதிரி ஒரு சாத்தானை எதிர்த்து நிக்க எனக்கு சக்தி வேணும். ஒரு நாள் என் குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு ஒரேடியா அவனை தூக்கி எறியணும். நீங்க தான் காப்பாத்தணும். நாகரி, நீ என்கிட்ட நம்ம பேப்பர் சரியா இருக்குன்னு சொன்னல, அப்புறம் எப்படி பிரீதா எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல மாத்தனா? பிருத்வி ப்ளீஸ் காம் டவுன். ஐ காண்ட். பிருத்வி, நீ ரொம்பவே டென்ஷன் ஆகுற. தயவு செஞ்சு கொஞ்சம் கூலா இரு. அப்பதான் ஏதாவது யோசிக்க முடியும். நாகரி, எனக்கு நாளைக்கு ஈவென்ட் எவ்வளவு முக்கியங்கிறது உனக்கு தெரியும்ல. என் மொத்த ஃபியூச்சரும் நாளைக்கான அந்த லான்ச் ஈவென்ட்ல தான் அடங்கியிருக்கு. ஒருவேளை நீ பிரீதாவை சரியான நேரத்துல தடுக்கலன்னா, அதுக்கப்புறம் ஏன் நேரம் தப்பாயிடும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? டு யூ ட்ரஸ்ட் மீ? என்னன்னு சொல்ல. கவலைப்படாத, நாளைக்கு பார்க்கலாம். இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆயிருக்கு. இவ்வளவு சாதாரணமா நான் இத மண்ணோட மண்ணா ஆக விட மாட்டேன். என்னுடைய பேரு பிருத்வி மல்ஹோத்ரா. எப்பவும் தோல்வியை ஏத்துக்க மாட்டேன். அண்ட் என்னோடத எப்பவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சமீர் அண்ணா, என்னாச்சு? என்னாச்சுன்னு நீங்களே சொல்லுங்க. என்ன நடக்குதுன்னா? புரியல. அதாவது நானும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேனா, பிரீதா வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. இங்க பாருங்கண்ணா, பிரீதாவை பத்தி நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நம்ம நினைச்ச மாதிரி பிரீதா இப்போ கிடையாது. ஐ மீன், எல்லாமே உங்க முன்னாடி தான் நடக்குது. பிரீதா ஒரு நல்ல பொண்ணு, ரொம்ப அன்பான பொண்ணுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவ நல்லவளாவும் இல்ல. ஐ டோன்ட் திங்க் அவளோட எண்ணமும் சரியில்லை. ஐ மீன், அவ என்ன பண்ணா நீங்களே பாத்தீங்கல்ல. அவ நம்ம வீட்டுக்கு எப்படி திரும்பி வந்தா? நம்ம வீட்டுக்கு ஓனரா வந்திருக்கா, ரூல் பண்ண வந்திருக்கா. கம் ஆன் கிருத்திகா, இங்க பாரு, காம் டவுன். இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? யாரு ரோல் பண்ணா என்ன? நாம உங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். சிச்சுவேஷன் அப்படிதானே இருக்கு. கிருத்திகா, என்னோட மனசு சொல்லுது, பிரீதா ரொம்ப நல்லவங்க, பிருத்வியை விட ரொம்பவே பெட்டரானவங்க. நான் நினைச்சேனா? என்ன நினைச்ச? இப்படிதான் ஏதாவது சொல்வீங்கன்னு நினைச்சேன். இங்க பாருங்க, பிரீதாவை நம்பி ஏற்கனவே நம்ம முட்டாள்தனம் பண்ணிட்டோம். ஒரு தடவை முட்டாள்தனம் பண்ணிட்டா அது ஏதோ பரவாயில்ல. திரும்ப திரும்ப இதையே நம்ம பண்ணோம்னா நம்மள முட்டாள் தான் சொல்லுவாங்க. இங்க பாரு கிருத்திகா, என்கிட்ட மரியாதையா பேசு. மைண்ட் யுவர் லாங்குவேஜ். என்ன உனக்கு கஷ்டமா இருக்கா என்ன? பிருத்வி கிட்ட இருந்து எல்லாம் போயிடுச்சுன்னு? வாட்?
என்ன வாட்? வாட் ஆர் யூ சேயிங்? நான் என்ன சொல்றீங்க? நான் ரொம்ப சரியா தான் சொல்றேன். பிருத்வி இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மோசமான ஒருத்தன். ஓ மை காட், நான் யூ நோ வாட்? நம்ம இத பத்தி பேசுறதே சரியில்லைன்னு எனக்கு தோணுது. என்ன நான் பிரீத்தாவை பத்தி பேசுறேன், நீங்க பிருத்வி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா என்ன உனக்கு இப்ப பிரீத்தாவை பிடிக்கல. என்ன திடீர்னு உனக்கு பிருத்வியை பிடிச்சிருச்சு? நான் என்ன பண்றது? பிருத்வி எனக்கு இல்ல ஒருவேளை கிருத்திகா நீ அவன ஹஸ்பண்டா ஓ மை ஏத்துக்கிட்டியோ? காட் அண்ணா, வாட் ஓ மை காட்? ஐ அம் டன் வித் யூ. உங்ககிட்ட நான் பேசிருக்கவே கூடாது, மன்னிச்சிருங்க. கிருத்திகா கிருத்திகா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. பிரீதா நல்லது பண்ணல. ஆனா என் மனசு சொல்லுது பிரீதா நீ பிரீதா பிரீதா நல்லவங்கன்னு தோணுது. ஆமா, அவங்க பண்றது சரியில்லை. நான் இப்போ சீக்கிரமா மகேஷ் அப்பாவை கண்டுபிடிக்கணும். ஆனா இப்ப போக வேண்டாம், இன்னும் யாரும் தூங்கி இருக்க மாட்டாங்க. அம்மா, ஐ நோ நீங்க என்ன நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறீங்கன்னு. நீங்க வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் இங்க வந்துட்டேன். ஆனா இதை நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? நானா ஒண்ணு இங்க வரல. இங்க என்னோட விதி தான் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கு. என்னோட விதியே என்னை இங்க இழுத்துட்டு வந்திருக்கு. அதுக்கு காரணம் இங்க எல்லாருக்குமே என்னோட உதவி தேவைப்படுது. அம்மா, உங்களுக்கு தெரியாது, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த வீட்ல நிறையவே குழப்பம் இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையையும் சரி பண்ணணும். அப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் நான் சரி பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கும் உங்க மகளை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கும். நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. நீங்க இந்த விஷயத்த கண்டிப்பா புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு தெரியும். அதனால்தான் நான் உங்ககிட்ட கேட்டேம்மா. அது எல்லார் மேலயும் நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். சரி, உங்களுக்கு இதுதான் சரின்னு படுதுன்னா நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் ஏத்துக்கிறேம்மா. ஆனா எந்த ஒரு சத்தியமும் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு தடவை உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும். அது ஒருவேளை நான் ரொம்பவே ஸ்ட்ராங்லி அந்த வீட்டுக்கு போனேன்னா ஒரு தடவை நான் சொல்றத முழுசா கேளுங்க. அப்புறம் நான் மத்தவங்க சொல்ற எந்த விஷயத்தையும் பெருசா எடுத்துக்கலனா, என்னோட மனசுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படலனா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா அது நான் எப்படியாவது அது ராக்கிமா அப்புறம் மகேஷ் அப்பாவுக்கு நான் உதவி செஞ்சேனா, ஏன்னா அவங்களும் எனக்கு ரொம்ப நிறைய பாசத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களோட நிலைமையை என்னால பார்க்க கூட முடியலம்மா. ஒருவேளை நான் அழுகவே இல்லைனா, அது மட்டும் இல்லாம எப்படியாவது அந்த குடும்பத்தை அந்த மோசமான ஆபத்தான பிருத்வி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு நாங்க போகலாம்ல. ஒரே ஒரு தடவை எனக்கு நீங்க பெர்மிஷன் கொடுங்கம்மா. நான் சரின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன்ல, அந்த வீட்டுக்கு நீ போறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிற. நீ சொல்ற மாதிரி உன்னை போக விடணும்னு எதிர்பார்க்கிற. நீ ரொம்ப நல்லவளா இருக்கிறதுனால உனக்கு இவ்வளவு நாளா ஏற்பட்ட அவ்வளவு கஷ்டங்களும் எல்லா வலியும் எல்லா துன்பங்களும் உனக்கு பெருசாவே தெரியாதுல்ல. நான் உன்னை பெத்தெடுத்திருக்கேன். பிரக்யா விஷயத்த நான் எதுக்காக உன்கிட்ட சொன்னேன்னா, அவளுக்கு இதே மாதிரி தான் நான் புரிய வச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். ஒரு குருவி தன்னுடைய கூட்டுக்குள்ள குழந்தைங்களை வளர்க்கும் போது சாப்பாடு கொடுத்து அதுங்களுக்கு பறக்க சொல்லி கொடுக்கும். பிரக்யாவுக்கும் நான் சொல்லி கொடுத்தேன். நான் உயிரோட இருந்தாலும் இல்லைன்னாலும் நீங்க உங்க ரெக்கைய வச்சு நீங்களே தான் பறக்கணும். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு புரிய வச்சுட்டேன். இதுக்கப்புறம் முடிவை நீ தான் எடுக்கணும். புரிய வைக்கிறது என்னுடைய வேலை. உனக்கு என் மேல அதிக பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நீ இவ்வளவு பெரிய பொண்ணா ஆனதுக்கு அப்புறமும் கூட என்கிட்ட பெர்மிஷன் கேக்குற. அப்படின்னா சரி, இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நான் என்னுடைய சத்தியத்தை திரும்ப வாங்கிக்கிறேன். நான் உன்னை போக அனுமதிக்கிறேன். ஏன்னா உன்னோட மனசு என்ன சொல்லுதோ அதைத்தான் நீ பண்ணணும். ஏன்னா உன்னோட சந்தோஷம் அதுலதான் இருக்கு.
கண்டிப்பா நான் உன்னை தடுக்கவே மாட்டேன். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை தாராளமா பண்ணலாம். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட மரியாதையை நீ என்னைக்கும் இழந்துடக்கூடாது. ஏன்னா எப்பவுமே ஒரு பொண்ணுக்கு சுயமரியாதை இருக்கணும். ம்? உங்களுக்கு என் நிலைமை புரியலம்மா. அது கரண் கரண் ரொம்ப கில்ட்டியா இருக்கான். அவன் ரொம்பவே வருத்தப்படுறான். அவன் என் விஷயத்துல பண்ணது எல்லாமே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டான். இந்த விஷயத்த அவனே தான் என்கிட்ட சொன்னான். அது நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு. அது மட்டும் இல்லாம அவன் என்ன காதலிக்கிறேன்னு சொன்னான். ராக்கிமாக்கு என் மேல ரொம்பவே பாசம் இருக்கு. ஒருவேளை இந்த எல்லா விஷயத்தையும் உங்களை பார்த்து என்னால சொல்ல முடிஞ்சா நல்லா இருக்கும். நீங்க அப்போ புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியுமா? ஆனாம்மா, நீங்க சொன்னது சரிதான். பல ஜென்மத்துக்கு சில உறவுகள் இணைஞ்சிரும். இந்த குடும்பத்தோட எனக்கு இணைஞ்ச உறவு அது போன ஜென்மத்துல இருந்தே இருக்கு. அதனால்தான் அம்மா எனக்கு இவ்ளோ தைரியத்தை கொடுக்கறாங்க. நான் இங்க வந்தது ஷர்லின் அண்ட் பிருத்விக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்க. அம்மா, இங்க நிறையவே குழப்பங்கள் இருக்கு. ஒவ்வொன்னா நான் எல்லாத்தையுமே சரி பண்ணி ஆகணும். ஆனா அது எல்லாத்துக்குமே முன்னாடி நான் போய் மகேஷ் அப்பாவை பார்க்கணும். அண்ட் ஐ திங்க் இப்ப எல்லாருமே தூங்கிருப்பாங்க. எனக்கு தெரியும் நீ திரும்பி வந்துடுவேன்னு. ஐ லவ் யூ. கரண், நீ ஒரு தடவையாவது என்னோட பேரை சொல்லுவியான்னு ஆசைப்பட்ட. ஆனா நீ எல்லாருக்கும் முன்னாடியும் உன்னோட காதலியே சொல்லிட்ட. 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா நீ மாறவே இல்லை. உன்னோட காதலும் மாறல. உன்னோட மனசுல இருந்தத எல்லாருக்கும் முன்னாடியும் நீ சொல்லிட்ட. இன்னைக்கும் நீ எந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறேன்னு சொன்ன. நீ எழுந்திருக்கிற வரைக்கும் நான் உனக்காக காத்திருப்பேன். நான் உன்கிட்ட பேசணும், சீக்கிரமா பேசணும். இப்ப நான் உன்னை பார்த்ததே எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு. ஐ லவ் யூ.
நான் தான் இந்த வீட்ல எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டேனே. மகேஷ் அப்பா இங்க எங்கேயும் காணோம். அப்படின்னா நான் கிளினிக்ல கேட்டது அவர் பேஸ்மெண்ட்ல தான் இருக்காருன்னு சொன்னது உண்மைதானா? அப்ப அங்க போய் நான் செக் பண்றேன். என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுரு விட்டுரு, வேண்டாம் வேண்டாம், என்னை விடு, என்னை விட்டுரு, வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுரு, வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுரு, வேண்டாம் வேண்டாம். அமைதியா இருக்கியா? ரொம்ப தொல்லை பண்ற. மார்னிங் வரைக்கும் தூங்கு, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்த பைத்தியத்தால ஒரே டென்ஷன். ச்சே. மகேஷ் அப்பா, இந்த இடத்துல யாருமே என்ன பாத்துறக்கூடாது. இந்த ரூமை வெளியே இருந்தே நான் லாக் பண்ணிடுறேன். அப்பா, உங்களை என்ன இப்படி வச்சிருக்காங்க? அப்பா, கண்ணை தரங்க. நான் பிரீதா, நீங்க தானே என்ன கூப்பிட்டீங்க? இங்க பாருங்க, நான் வந்துட்டேன். எதுக்கு எதுக்கு இப்படி சங்கிலி எல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க? எதுக்கு இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க? பிருத்வி எப்படி மிருக மாதிரி நம்மள ட்ரீட் பண்றான்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஒரு விஷயத்த சொல்லுங்கம்மா, அப்பாவோட ட்ரீட்மெண்ட்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தானே நீங்க தாங்கிக்கிறீங்க. பிருத்வி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஐம் சாரி மாமா, நான் வரதுக்கு ரொம்பவே லேட் பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுது. நான் ரொம்ப முன்னாடி வந்திருக்கணும். உங்களை வந்து நான் காப்பாத்திருக்கணும். ஆனா நான் இப்ப வந்துட்டேன்ல. உங்களோட இந்த நிலைமைக்கு யாரு காரணமோ நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன். மாமா, இந்த உலகத்துல என்னால யார வேணாலும் மன்னிக்க முடியும், ஆனா அந்த பிருத்வியை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். இதுக்கப்புறம் நான் அவனை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. உங்களை இப்படி ஆக்குனவனை நான் சும்மாவே விட மாட்டேன். கூடி சீக்கிரமே நான் உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவேன் மாமா. உங்களை வெளி உலகத்துக்கு கூட்டிட்டு போவேன். இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மரியாதையோட ரொம்ப தைரியமா சந்தோஷமா உங்களால வாழ முடியும். ஆமா மாமா, நான் உங்ககிட்ட சத்தியம் பண்றேன், இதுக்கப்புறமா நான் உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன். இனி யாராலையும் உங்களை இப்படி கஷ்டப்படுத்த முடியாது. நான் உங்களை பார்த்துப்பேன், நான் உங்களை காப்பாத்துவேன். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் மாமா. Damn it, இந்த டோர். இது யாரு லாக் பண்ணது? யார் இங்க வந்திருக்கீங்க? கதவை திறங்க. யார் இங்க வந்திருக்கிறது? எப்படி லாக் ஆச்சு? ஓ காட், என்ன அவ ரொம்ப சத்தம் போடுறா?
ஹலோ பிருத்வி சார், கீழே ஏதோ சரியில்லை, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. யா, என்னோட டோரை யாரோ லாக் பண்ணிட்டாங்க. கதவை திறங்க. ஓ மை காட், இவ இவ்ளோ சத்தம் போட்டானா அப்புறம் யாராவது வந்துருவாங்களே. சார், யாரோ ஹேங் ஆன்.